Taste the Daily. தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் ரேஷன் அரிசியை கிலோ 7 ரூபாய்க்கு தருவதாக கடை ஊழியர் தெரிவித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிட்லப்பாக்கம் காவல் நிலையம் எதிரே உள்ள ரேஷன் கடையில் இலவச அரிசியை வெளிநபர்களுக்கு ஊழியர் விற்பனை செய்து வருகிறார். இந்த கடைக்கு வந்த நபர் ஒருவர் உள்ளே சென்று அரிசி மூட்டையை தூக்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இலவச அரிசியை கிலோ 7 ரூபாய்க்கு தருவதாக ஊழியரை வாக்குமூலம் அளித்துள்ளார். விடியா ஸ்டாலின் அரசில் இலவச அரிசியை ஊழியரே விலைக்கு விற்கும் அளவுக்கு மோசமான ஆட்சி நடப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். எவ்வளோ வேணும் நாங்க கேளுங்க, கேட்டுன்னு சொல்லுங்க. அப்புறம் 200 கிலோ கொடுத்துங்க. 7 ரூபாய் வரும் கிலோவா? ரெகுலராக கொடுக்குற மாதிரி பார்த்தலவா? 7 ரூபாய் 7 5 350 ரூபா, 210 ரூபா 30 கிலோ கொடுத்து அனுப்புறேன். 200 ரூபா கொடுத்தா போதும். ஒரு 30 பத்து கொடுத்து அனுப்புறேன். மாச கட்சி மீறாது அந்த அளவுக்கு. எப்படி பார்த்து போடுங்க. சரி, ரைட்டு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேரூராட்சியில் திறனற்ற திமுக மாவட்ட பிரதிநிதியை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் வேலை புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலங்குளத்தில் தினக்கூலி பெறும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த அரசாணை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த சம்பள உயர்வு தீர்மானத்தை எதிர்த்து திமுக மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனால் தூய்மை பணியாளர்கள் பேரூராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு வேலை புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் விடிய அரசு நடத்திய விளம்பர நிகழ்ச்சியால் மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கடும் சிரமம் அடைந்தனர். மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர் வழங்கும் விழா அரசின் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. ஒரு பக்கம் பள்ளி நேரம் என்றும் பாராமல் விடிய அரசின் விளம்பர மோகத்தால் ஏற்பட்ட விழா சத்தமும் பங்கேற்பாளர்களின் பேச்சு சத்தமும் மாணவர்கள் படிப்பை பெரிதும் பாதித்தது. மறுபக்கம் சக்கர நாற்காலியை பயன்படுத்தாமல் காட்சி பொருளாக வைத்து மாற்றுத்திறனாளிகளையும் சிரமத்தில் ஆழ்த்தி ஸ்டாலின் அரசு அகமகிழ்ந்தது.